ஹாய் கைஸ், வெல்கம் டு தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு ஒரு குட் நியூஸ் சொல்ல போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு நேற்று நைட்டு வந்து ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணுறது ஒரு டீட்டெயில்ஸ் சொல்லியிருந்தேன். ஸோ என்னென்னா என்டிபிசி சரிங்களா, 2019க்கான, அதாவது ZEN01 2019 ஆர்ஆர்பியோட ஃபஸ்ட்டு ஜாப் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. ஸோ அதை அப்ளை பண்ணுறது எப்படிங்கிற ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் பார்க்கலாம். ஸோ இன்னொரு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேக்கன்சி சரிங்களா. அந்த வேக்கன்சி வந்து இப்போது இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஸோ இது உண்மையிலே நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளுடைய வேக்கன்சி டேபிளை பார்த்து தான் நம்ம ஃபில்அப் பண்ணுறது. ஸோ இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா. அது எங்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, யார் யாருக்கெல்லாம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு ஹேஸ் இன்க்ரீஸ் த நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக பிரிச்சிருந்தாங்க. டேபிள் ஏ சரிங்களா. ஸோ டேபிள் ஏ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சியும், டேபிள் பி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேகன்சியும் இருந்தது. ஸோ அது கம்ப்ளீட்டாக கூட்டும்போது 34,000 சம்திங் வந்தது. ஸோ 35,000 நான் சொல்லியிருந்தேன் வீடியோவில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 35 அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக 45 ஆகுது சரிங்களா. ஸோ ஒரு 10,000 வேகன்சிஸ் இப்போ இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ அது யாருக்கு எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது வந்து நீங்கள் கிளியராக பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டேபிள் ஏ சரிங்களா, அதாவது யூஜி சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 10,628 தான் நேற்று நைட்டு இன்றைக்கி மதியம் வரைக்கும் இருந்தது சரிங்களா. ஸோ ஆனால் இந்த நிமிஷத்துலேருந்து பார்த்தீங்கன்னா அதோட வேகன்சி லிஸ்ட் பார்த்தீங்கன்னா 14,000. ஸோ இதிலே கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து ஒரு 4,000 வேகன்சி வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு சரிங்களா. ஓகே, இது வந்து ஒரு நல்ல விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த யூஜி அப்படிங்கிறது என்னென்னா டேபிள் ஏ அப்படி சொல்கிறேன். ஸோ டேபிள் ஏ அப்படிங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு அந்த 10th முடித்து +2 முடித்து நம்ம அப்ளை பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த கேட்டகரி தான் இந்த யூஜியில் வருவாங்க. அதுக்கு அடுத்தது 10th முடிச்சுட்டு டேரெக்டாக ஐடிஐ போயிருப்பாங்க. ஸோ ஐடிஐ மீன்ஸ் டிப்ளமோ முடிச்சிருப்பாங்க, இந்த மாதிரிலாம் நிறையா வேறு ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ அது அவங்களுமே இந்த கேட்டகரியில் தான் வருவாங்க சரிங்களா. ஸோ அதுக்கடுத்து ஒரு டவுட் கேட்பீங்க, ப்ரோ நான் இந்த கேட்டகரியில் வந்தால் எனக்கு வந்து நான் வந்து என்னுடைய பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க் கொடுக்கும்போது, ஆமாம் கொடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மார்க் கொடுக்கணும்னா 10th கொடுங்க, ஐடிஐ 12th மார்க் கேட்கும்போது ஐடிஐ மார்க் கொடுங்க சரிங்களா. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்போ வந்து நீங்கள் சொல்லிக்கலாம், ஏன்னா அவங்க வந்து ஈக்குவலன்ட் ட்ரேட் மார்க் கேட்டிருக்காங்க சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் வந்து 10th and 12th எலிஜிபிள்னா ஓகே, அப்படி இல்லைனா ஆர் அப்படின்னு கொடுத்து எலிஜிபிள் ட்ரேட் சரிங்களா, ஈக்குவலன்ட் ட்ரேட் அதுவும் கொடுக்கலாம். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது வந்து டேபிள் ஏ, அதோட இன்க்ரீசஸ் வந்து 10,000லேருந்து 14,000 வந்திருக்கு. ஓகே, குட் நியூஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 24,649 30,471. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு 6,000 வேகன்சிஸ். ஓகேங்களா. ஸோ மேலே டேபிள் ஏல வந்து 4,000, இங்கே வந்து 6,000, மொத்தம் 10,000 வேகன்சிஸ் சரிங்களா. ஸோ இந்த 6,000 யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு டிகிரி ஹோல்டர்ஸ் சரிங்களா. ஸோ ஒரு இன்ஜினியரிங் அல்லது ஒரு பிஎஸ்சி ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அது ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த டிகிரி ஹோல்டர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த வேகன்சி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ மொத்தமாக டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா 44,000 சரிங்களா. ஸோ 44,500 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வேகன்சி டேபிள் பார்த்து ஃபில்அப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் வந்து பார்த்தீங்கன்னா March 31 வரைக்கும் டைம் இருக்குது. ஸோ இப்போவே பண்ணுங்கள், ஏன்னா லாஸ்ட் டைமில் வந்து என்ன வேணால் மாற்றி கொடுக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ ஒரு சின்ன டவுட் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நான் உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இது என்ன அப்படி கேட்டிங்கன்னா கைஸ், நான் வந்து நேற்று நைட் நான் அப்லோட் பண்ண வீடியோவில் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபுல்லாக அந்த என்டிபிசி ஜாப் நீங்கள் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு நான் அப்ளை பண்ணியே ஷோ பண்ணி காட்டியிருந்தேன். ஸோ அது நிறைய பேர் தேங்க்ஸ் சொல்லியிருந்தீங்க, உண்மையிலே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. ஸோ அது நல்ல விஷயம் சரிங்களா. ஸோ அதில் வந்து 2-3 பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, என்னென்னா ப்ரோ அது வந்து தப்பு, நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வந்து நீங்கள் வந்து டேட்டும் அந்த உங்களுடைய நேமும் என்டர் பண்ண சொல்கிறீங்க, அது வந்து அவங்க கேட்கவே இல்லை, அந்த சாம்பிள் ஃபோட்டோஸ்லாம் கொடுக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது தப்பு இல்லை ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் சொல்கிறதும் கான்செப்ட் கரெக்டு தான். அந்த அவங்க சாம்பிள் ஃபோட்டோஸ் கொடுத்துருந்தாங்க பார்த்தீங்களா, அப்செட் பண்ணுற ஃபோட்டோஸ், அதுலேயுமே அவங்க வந்து இதை வந்து மென்ஷன் பண்ணலை. ஓகேங்களா. ஸோ இந்த நேமும் இந்த டேட் ஆஃப் பர்த்தும், சாரி டேட் ஆஃப் பர்த் கிடையாது, நீங்கள் இந்த ஃபோட்டோ எடுத்த அந்த இயர் சரிங்களா, அந்த டைமிங் அந்த இதுவும் கேட்கலை அப்படிங்கிறது உண்மை தான், நான் இல்லைன்னு சொல்லலை சரிங்களா. ஆனால் நம்ம வந்து அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பார்த்து ஸ்டெப் 6 ஸ்டெப் 5 சொல்லிட்டு நம்ம இதை பார்த்து நம்ம அப்ளை பண்ணும்போது அதில் அவங்க கொடுத்த விஷயத்தை பாருங்களேன். The photograph must have taken for after, அதாவது 1/1/2019 அப்புறம் எடுத்திருக்கணும். should have the name and date சரிங்களா. ஓகே கைஸ், அந்த நேம் அண்ட் டேட் அப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த நேம் அண்ட் டேட் வந்து பிரிண்டட் ஆன் இட் சரிங்களா. உங்களுடைய ஃபோட்டோவில் உங்களுடைய நேம் அண்ட் டேட், அந்த டேட் என்னென்னா இந்த 1/1/2019 அப்புறம் எடுத்த ஒரு ஃபோட்டோ. ஸோ அந்த டேட் வந்து நீங்கள் பிரிண்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது அவங்க ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்குறாங்க சரிங்களா. ஸோ இது அவங்க ஸ்டெப்ஸில் கொடுத்துருக்குறாங்க, ஆனால் அந்த ஃபோட்டோவில் ஷோ பண்ணலை. அப்படிங்கும்போது இது கரெக்டாக அல்லது அது கரெக்டாங்கிறது நமக்கு தெரியாது. பட் நம்ம கொடுக்காமல் இருக்கிறத விட கொடுக்குறது தான் கொஞ்சம் நல்லது சரிங்களா. ஸோ அதனால் நீங்கள் ஆக்சிடேஷன் ஆக வேண்டாம். ஸோ இது அவங்க கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ நம்ம அது வந்து நம்ம வெளியே இருந்து சும்மா நம்ம தெரியாமல் சொல்லலை சரிங்களா. ஸோ அவங்க கொடுத்துருக்க ஸ்டெப்ஸை பார்த்துட்டு தான் நம்ம வந்து அதை அப்ளை பண்ணுறோம் சரிங்களா. ஸோ மேபி வேறு ஏதாவது ப்ராப்ளம் சொன்னால் கூட இதை அவங்க ஏற்றுக்குவாங்க சரிங்களா. ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து கொடுத்தே ஆகணும் சரிங்களா. உங்களுடைய ஃபோட்டோ கீழே உங்களுடைய நேம் அண்ட் அதோட உங்களுடைய நீங்கள் ஃபோட்டோ எடுத்து அந்த டேட் சரிங்களா, அதுவும் கொடுத்துருக்கணும். ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். ஸோ வேறு ஏதாவது கமெண்ட் இருந்தால் சொல்லுங்கள். ஸோ நமக்கு டவுட்ஸ் கிளியர் ஆகணும். ஓகேங்களா.
ஸோ டவுட் கிளியர் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து கிளியராக இருக்க முடியும். ஸோ அதனால் உங்களுக்கு டவுட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் ஸ்கில்ஸ் சேனல். தேங்க்யூ.